ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, ஒரு முக்கியமான நல்ல செய்தியை உன்னிடம் சொல்லவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். உன் கடந்த கால வாழ்க்கையையும் அதை நீ கடந்து வந்த வழியையும் நான் அறிவேன். பழையன எல்லாம் ஒழிந்தன, புதியவை பிறக்க போகிறது. ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காகவே நான் இன்று வந்துள்ளேன். இப்பொழுது நீ ஒரு பிரிவை சந்தித்துள்ளாய். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கின்றன? புரிந்து கொள்ளாமை, விட்டு கொடுக்காமை, தான் சொல்வதே சரியென்று நினைத்தல், பிறருக்கு இடம் கொடுத்தல், மூன்றாமானவரை நம் பிரச்சனைக்குள் கொண்டு வருதல், இவ்வாறு தானே பிரச்சனைகள் வருகின்றன. எப்பொழுதுமே பிறருக்காகவோ அல்லது பிறராலோ தான் சண்டை சச்சரவுகள் தலை தூக்குகின்றன. இந்த சண்டை சச்சரவுகள் சின்னதாக இருந்தால் அன்பு நீடிக்கும். அதுவே பெரியதாக மாறும்போது வெறுப்பு தோன்றிவிடும். இதை பலர் உணர்ந்து கொள்வதில்லை. சரி, இப்பொழுது உன் பிரிவுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். உன் பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? என்னவெல்லாம் நடந்தன? எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாய் என்பதை பற்றி எல்லாம் ஒரு நொடியும் யோசிக்காதே. உறுதியான ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இத்தகைய பிரிவும் அதை தொடர்ந்து துன்பங்களும் வந்திருக்காது என்பது உனக்கு தெரியும். இதை மனதார உணர்ந்து மானசீகமாக மன்னிப்பு கேள். உன் பிரிவுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, தவறு யார் செய்திருந்தாலும் சரி, நீயே முன் வந்து தவறுக்கு நான் தான் காரணம், அதை முற்றிலுமாக உணர்ந்துவிட்டேன், இனி தவறுகளும் பிரிவுகளும் வேண்டாம் என்று முன் வந்து சொல். இவ்வாறாக நீ பேசும்போது இது உன் மனதிலிருந்து வருகிறது என்பதை அவர் புரிந்து கொண்டு உன்னை பிரிந்தமைக்காக வருந்தும் நிலையை உண்டாக்கும். கடந்த கால தவறுகள் உனக்கு நல்ல அனுபவ பாடங்களை கற்று தந்திருக்கும். அனுசரணை என்ற ஒன்று இல்லாதாலேயே பல உறவுகள் இங்கு முறிந்து போகின்றன. எனவே அனுசரித்து செல்ல கற்றுக்கொள். பிரிந்தவர்கள் சேரும் காலமிது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள். எந்த கர்வமும் எந்த ஆணவமும் எந்த தற்பெருமையையும் விட்டுவிட்டு மனம் திறந்து பேசு. பிரிவிற்கான காரணம் யாராக இருந்தாலும் சேர்வதற்கான காரணம் நீயாக இருக்கட்டும். எதை நீ செய்ய முடிவெடுத்திருந்தாலும் அதை என்னிடம் ஒரு முறை சொல்லிவிட்டு செய். அதில் உனக்கு ஜெயத்தை நான் உருவாக்கி தருகிறேன். பிரச்சனைகள் எல்லாம் விலகி பிரிந்தவர்கள் சேரும் இந்த பொன்னான காலத்தை வீணாக்கி விடாதே. ஒருமுறை நம்பிக்கையோடு முயன்று பார். நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.